Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல் தேர்ட் சம் கொஸ்டின் பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f ஈக்குவல் டு 1,2 2,2 3,2 4,3 5,4 அப்படின்னு ஆர்டர்டு பேர்ஸில் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஏரோ டயக்ராம் டேபிள் கிராஃப் இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? ஏரோ டயக்ராமா அண்ட் ஏரோ டயக்ராம். இப்போ இதுக்கு ஏரோ டயக்ராம் போட்டோம்னா ரைட், இந்த செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் இந்த செட்டில் எழுதுனா என்ன வரும்? 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு இப்போ 1 வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? 2ஓட. அதே மாதிரி 2 3 இது மூணுமே 2ஓட தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டைம் 2 வந்து எழுதுனா போதும். அப்போ 2 3 4 இதுதான் வந்து நம்மளுக்கான ரேஞ்சு. அப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணோம்னா 1 வந்து எதோட கனெக்ட் ஆகுது? 2ஓட. 2வும் எதோட கனெக்ட் ஆகுது? 2ஓட. 3யும் எதோட கனெக்ட் ஆகுது? 2ஓட. இது வந்து ஏரோ மார்க் போட்டுக்குங்க. அடுத்து 4 வந்து எதோட கனெக்ட் ஆகுது? 3ஓட. 5 வந்து எதோட கனெக்ட் ஆகுது? 4ஓட. இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஃபங்க்ஷனுக்கான ஏரோ டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் டேபிள் ஃபார்மில் இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எழுத சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்னது? டேபிள் ஃபார்ம். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேபிள் ஃபார்மில் காட்ட போகிறோம். ரைட், இங்கே ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஃபார்மில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஆர்டர் பேர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த ஆர்டர் பேர்ஸில் இந்த செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸில் வந்து என்னென்ன வரும்? 1 2 3 4 5. இப்போ 1 வந்து எதோட கனெக்ட் ஆச்சுங்க பாருங்கள்? 1 2 3 இது மூணுமே 2ஓட தான் கனெக்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து என்ன வந்துடும்? 2 2 2. நெக்ஸ்ட்டு 4 வந்து 3ஓட கனெக்ட் ஆகுதா? அப்போ 4க்கு நேராக என்ன வந்துடும்? 3 போட்டுருணும். 5க்கு நேராக வந்து 5 வந்து 4ஓட கனெக்ட் ஆகுது. அப்போ 5 கீழே 4 வந்துடும். இதுதான் வந்து என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கான டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் கிராஃப் கேட்குறாங்க. கிராஃப். இப்போ கிராஃப் பாருங்கள். ரைட், இந்த கிராஃபில் வந்து இது வந்து என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸ் டேஷ். இது வந்து என்னது? ஒய். இது வந்து ஒய் டேஷ். நடுவில் வந்து 0. இப்போ இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கவனிங்க, 1 வந்து எதோட கனெக்ட் ஆச்சு? 2வா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது நம்மளுக்கு கிராஃபில் போடும்போது? எக்ஸில் வந்து 1 பார்க்கணும். இங்கே ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன பார்க்கணும்? 2 பார்க்கணும். அப்போ 1, 2. 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. அப்போ 1, 2. நெக்ஸ்ட்டு 2, 2 2, 2 2 இங்கே இருக்குது, 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 2 3, 2. 3யும் 2ஓட தான் கனெக்ட் ஆகுது. இந்த மூணுமே 2ஓட கனெக்ட் ஆகிறதுனால ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வரும். நெக்ஸ்ட் வந்து 4 வந்து 3ஓட கனெக்ட் ஆகுதா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில்
3 பார்க்கணும். அப்போ 4,3 4 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்கா, 4,3. லாஸ்ட் பாயிண்ட்டு 5,4 5 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, 4 வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 5,4. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஃபங்க்ஷனுக்கான கிராஃப். அதாவது கொஸ்டினில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்டர்டு பேர்ஸில் கொடுத்துட்டு ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப் 3ல் வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்க. இந்த ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்மு, இந்த கிராஃப் 3மே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.